ஹலோ சார் நான் தான் நம்ம கேஸுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான லீடு ஒன்று கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணலாமா சார்? சூப்பர். இப்போ மீஞ்சூருக்கு ஒரு பந்தோபஸ்துக்காக போயிட்டுருக்கேன். நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Okay. தேங்க்யூ. ஸ்வாதி, அப்பா எங்கேது பாத்தியா? ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்பா வீட்டில் இல்லையே. நேற்று ஆஃபீஸ் போனவர் இப்போ வரைக்கும் வரல. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பட் ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. கடன்காரங்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் சில நேரத்தில் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவார். சமீபத்தில் அவர்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? வித்தியாசம்னு சொல்லணும்னா, நீங்கள் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மூலயமா ஏதோ ஒரு கவர் ஸ்டோரி கிடைச்சதுன்னு, அது நம்ம வாழ்க்கையே மாற்றி போட போகுதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நடிகை ரம்யா பற்றி ஏதோ துப்பு கிடைச்சதாகவும் அவங்கள இன்டர்வியூ பண்ண போகிறதா சொன்னார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா கிட்ட மறுபடியும் அந்த பழைய எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தேன். ஓகே, தேங்க்ஸ். அப்பா கால் பண்ணாருன்னா எனக்கு உடனே கூப்பிட சொல்லு. இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஐயோ, பரவாயில்ல. நான் கிளம்புறேன். பாய். பாய். ஷேகர், மேடம். என் சார்ஜரை கொண்டு வா. ஓகே மேடம். ஹலோ மேம். யார் நீங்க? ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட். இல்லை ஷேகர், மேம், நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்கியூஸ் மீ, கெட் அவுட். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. இது வாடகை ட்ரெஸ்ஸும் கிடையாது. நான் சப் இன்ஸ்பெக்டர் சக்தி. ஒரு கேஸ் விஷயம் உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். வெளியே வெயிட் பண்ணுறேன். சார் வாங்க, மேடம் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. எங்க சினிமாவில் எல்லாமே மேக் பிலீவ் தான். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டி ஜனங்களை நம்ப வைக்கிறது. ஆனால் உங்கள் ப்ரொஃபஷன் உண்மையை கூட நம்பாமல் சந்தேகப்படுறது. அதான் நீங்கள் ஒரிஜினல் போலீஸ்ன்னு தெரியாமல் பேசிட்டேன். கேளுங்க. மேம், லாக்அப் நியூஸ்னு ஒரு கமேன். மேடம் ஷார்ட் ரெடி. நடிச்சிட்டு வந்து நடிக்காம பதில் சொல்கிறேன். சார் மேடம் வர கொஞ்சம் லேட் ஆகுமா? உங்கள் நம்பரை இந்த மொபைலில் சேவ் பண்ணி கொடுங்க, அவங்களே கால் பண்ணுவாங்க. இந்தாங்க சார். ஏய் ஏய் பம்மா, வா 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 வா. இது எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாது. சரி, அந்த ஃபில்ம் ஹீரோயின் பேர் என்னன்னு சொன்னேன்? ரம்யா சார். ரம்யா? ஐ டோன்ட், நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பேர் வரலையே. ரம்யாவுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறேன்? சார், அந்த எடிட்டர் குமார் இந்த கேஸை பற்றி சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். அந்த லீடை வச்சு தான் சார். சார், நீங்கள் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணது பர்சனல் ஃபைலில் தான் இருந்தால் அதை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? தேங்க்யூ சார். Eight o'clock. So punctual. எப்போ இப்படி தானா? இல்லை இந்த ரம்யாவை பார்க்கணுன்ற ஆசையா? நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் வந்த விஷயம் நடந்தால் சரி. எல்லா விஷயமும் நடக்கும். Come in. உங்களை யூனிஃபார்மில் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு சுரேஷ்ங்கிற பேரில் யாரையாவது தெரியுமா? Shakti, the night is still young. Don't rush it. Let me get you a drink.
ஃபோட்டோஸை ரொம்ப பார்க்காதீங்க. என்னையே டைரக்டாக பார்க்கலாமே. மிஸ்ஸஸ் சக்தி இருக்காங்களா? நோ கேர்ள் ஃப்ரெண்ட்? நோ. ஆக்சுவலி ஐ டோன்ட் கேர். Cheers. உங்களுக்கு சுரேஷ்ங்கிறவர் தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். நைன்டீன் 77 கூட செக்ஸி கலர்னா அவங்க ஃபேமிலி கூட யாரோ மொத்தமாக கொண்டு இருக்காங்க. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? It's very hot. Do you want some ice? I can get you some ice. Just wait. கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் டோன்ட் ஸ்டாப். ஓகே? ஷோர் சார். யார் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரை மாதிரி பேச சொல்கிறேன். 1 செகண்ட். ஓகே ஃபைன். சார் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன் சார், எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. எடுக்கலன்னு தெரிஞ்சு ஏன் ஃபோன் பண்ணுற? வெக்கமா இல்லை? ஒய்யா ஃபோனை? சார் ஃபோனை வச்சுறாங்க சார். இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட இருக்குது சார். கொஞ்சம் தயவுசெய்து கிளம்பி ஐநாக்ஸ் பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க சார். எவனாவது இழிச்சவன் இருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லு. ஏற்கனவே நீ கொடுத்த ராங் நியூஸ்னால 2 வருஷம் எனக்கு வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சாங்க. ஒரு சங்காத்தமே வேணாம் தான் இருக்கேன். சார் கரெக்டு தான் சார். நான் போனதில் தப்பு பண்ணிட்டேன். ஒரே ஒரு தடவை மீட் பண்ணு சார். மொத்த கதையும் சொல்கிறேன். என் நைட் வீட்டு கூட போகாமல் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். கேட்டதுக்கப்புறம் வேணுமா வேணாமாங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே, இதுதான் கடைசி. வரேன். சரி, தேங்க்ஸ் சார். நிறுத்துறா. பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தவா பார்க்கல. அவனை நீ இன்னைக்கு செத்தடா. 2 days சார். சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டாக்டர் 24 hours அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னார். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியுமா? டோன்ட் வரி. சொல்றது கேட்டாதானே வரதை வச்சு நிம்மதியாக வாழலான்னு கேட்குறாரா? ஒரு பெரிய நியூஸ் சேனல்லேருந்து ஆஃபர் வந்தும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எத்தனை நாளைக்கு தான் நான் அவர் பக்கத்திலேயே இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் ப்ரெஸ். வர கோவத்துக்கு அந்த ப்ரெஸ் பெட்ரோலத்தை கொளுத்தலாம் போல தோணுது. ஏய் சும்மா இரு. நீ தான் அவருக்கு அந்த ப்ரெஸ் ஆரம்பிக்கிறதுக்கே இன்ஸ்பிரேஷன். தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. தைரியமா இரு. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? கிடைக்கிற எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியிருக்காரு. போதாத குறைக்கு அவர் பண்ற அந்த கவர் ஸ்டோரி பத்தி சொல்லவே. சாரி, உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சேச்சே அப்படின்லாம் எதுவும் இல்லை. சரி, டாக்டர் ஏதாவது சொன்னார்னா எனக்கு உடனே அப்டேட் பண்ணு. ஓகே, டேக் கேர். அஜய், ஒரு பிரைட்னஸ் அனௌன்ஸ் பண்ணு. சாண்டி, கம்மியா நீ ஹோல்ட் பண்ணு. பிரபல நடிகை ரம்யா பத்தி 30 செகண்ட் கிளிப்பிங்ஸும் போட்டோஸும் உடனே ரெடி பண்ணுங்க. அபி, எலெக்ஷன் நியூஸை உடனே ஸ்க்ரானிக்கு மாத்துங்க. நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணுங்க. மும்மொழிகளில் முன்னணி நாயகியாக திகழ்ந்த பிரபல நடிகை ரம்யா மர்ம நபர்களால் இன்று அதிகாலை சுட்டுக் கொல்லப்பட்டார். திறமையான நடிப்பாலும் வசீகரிக்கும் அழகாலும் ஹீரோக்களுக்கு இணையாக ரசிகர் கூட்டத்தை 20 வருடங்களுக்கு மேலாக வைத்திருந்தவர் ரம்யா. கொலை செய்யப்பட்ட ரம்யாவின் புகைப்படங்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. கொலைகாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீஸ் இறங்கியுள்ள நிலையில் போலீஸ் கமிஷனர் நமக்கு அளித்த பேட்டி. இன்வெஸ்டிகேஷன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். சிசிடிவி ஒர்க் ஆகும். ஸோ கொலகாரனை பற்றி எந்த குரூப்பும் இல்லை. இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். மேலும் உடனடி விவரங்களை தொடர்ந்து பாலிமர். அந்த நேரத்தில் ரம்யா வீட்டில் உனக்கு என்ன வேலை?
கேட்குறேன்ல சொல்லு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேற என்ன? இந்த தூண்டில் போடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன், சினிமா ஷூட்டிங் இல்லை. கொலை செய்யப்பட்டதில் ஒரு 10 வயசு பொண்ணும் இருக்கா. உன்னால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ண, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். குட் நைட் சார். நான் தான் வந்து உங்கள்கிட்ட மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதே மாரி உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் விசாரணை கூப்பிடலாம். நானும் டிபார்ட்மெண்ட் ஆள் தான் சார், எங்கேயும் ஓடிட மாட்டேன். சரி நீ போ, நான் கால் பண்ணுறேன். இனிமேல் இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆன உன் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சாரி சார். ம். சார் சார் ரஞ்சன் சார். யாரு? சார் நான் தான் சார், சக்தி. என்ன சக்தி இந்த நேரத்தில்? சார் சுரேஷ் கேஸுக்கும் நடிகை ரம்யாக்கும் ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு சார். எதை வச்சு சொல்ற? சார் ரம்யா வீட்டுக்கு போயிருந்தப்போ இதே நெக்லஸை ரம்யா கழுத்துல போட்டு இந்த போட்டோ நான் பார்த்தேன் சார். சூப்பர். டுடே ஓகே சார். கேர்ஃபுல் சார். சார் வாங்க. சார் நான் சொன்ன ஃபோட்டோஸ் இதுதான். கழுத்தில் இருக்க நெக்லஸை பாருங்க, அப்படியே மேட்ச் ஆகுது. சார் நான் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறேன். சார் பொறுமையா. எனி க்ளூஸ் சக்தி? சார் இங்க வேற யாரோ இருக்காங்க. ஓ ஏய்! ஏய், நில்றா. ஏய், சார் சீக்கிரம் வாங்க. சார் போலீஸ். சக்தி, பழைய வண்டி நினச்சிக்காத. ஆக்சிலேட்டர் அழுத்து. நிறுத்தி நம்ம ஆளுங்களுக்கு பதில் சொல்றதுக்குள்ள அவன் தட்டு போயிட போறான். என்ன சார் பண்றது? டைவர்ட் பண்ணு.
ஹலோ கண்ட்ரோல் ரூம், ஒரு சாண்டல் கலர் ஃபியட் கார் அண்ணா நகர் ரவுண்டர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஓவர். ரைட்ல போயா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், டிஎஸ்ஐ சக்தி ஹியர். சந்தேகத்துக்குரிய ஒரு பிளாக் கலர் ஹோண்டா சிவிக் கார் எக்மோர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஸ்பாட் பண்ணா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். சார், நீங்க சொன்ன Black கலர் ஹோண்டா சிவிக் கார் எங்கூர் சைல்ட் ஹாஸ்பிடல் கிட்ட போயிட்டு இருக்கு சார். ஓவர். மாட் சக்தி. சார் வாங்க சார், உடனே போய் அவனை பிடிக்கும். No, 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 no. No. Are you mad? He's a criminal. See, அவன் ஜஸ்ட் சிம் கார்டு தான். அவனை இப்போ பிடிச்சிட்டா அவனை ஆப்ரேட் பண்ணுற டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். அந்த சிம் கார்டுக்கு கால் வர வரைக்கும் லெட்ஸ் வெயிட். சார் அவன் மெக்கானிக் இருப்பான்னு நினைக்கிறேன் சார். டேய் 10-11 ஸ்பேனர் எடுத்துன்னு வா. ஓகே, யூ டேக் சம் ரெஸ்ட். இப்போ நான் அவனை வாட்ச் பண்ணுறேன். ஓகே சார். சார் அவன் கிளம்புறான். சக்தி சார், நான் இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் எல்லாம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண ஏரியா சார். ஓ, சார் இவனை பார்த்தா வெறும் கார் மெக்கானிக் மாதிரி தெரியலையே சார். யா. சார் சார் அந்த சார் இங்க என்ன பண்றீங்க? மிஸ் ஆயிர போற, சீக்கிரம் வாங்க. சக்தி சார், நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எரிஞ்சு போன சுரேஷ் கார்ல ஒரு கத்தி கிடைச்சதுன்னு சொன்னேன்ல. திஸ் இஸ் தட் பிளேஸ். அந்த மரத்துக்கு பின்னாடி தான். என்ன சார் சொல்றீங்க? I'm damn sure. சார், நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸோட கருப்பு படத்துல தான் உங்க தேர்தல் பிரச்சாரமே நடந்ததுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு எங்களை குறை சொல்றவங்க அவங்க ஆட்சி காலத்தில் செஞ்ச ஊழலை மக்கள் இன்னும் மறக்கல. சார், எங்கள் சேனலில் உங்கள் கட்சி செஞ்ச மிகப்பெரிய ஊழலை ப்ரோக்ராமாக பண்ணோம். அதை பற்றின உங்கள் பதிலை மக்களே சொல்லிட்டாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடியும் போது ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இதுக்கு மேலே என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? சார், ரம்யாவோட கொலை, சுரேஷ் கேஸ், இந்த இடம், இது எல்லாத்துக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே தற்செயலாக அந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ
நாம் தேடுற கொலைக்காரன் இங்கே தான் எங்கேயோ இருப்பான். ஹலோ, சொல்லு சுவாதி. அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அப்பா. சார், சொல்லுங்க குமார். இந்த கேஸ் விஷயமா மட்டும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் உடனே வர முடியுமா? சரி, நான் உடனே வரேன். சார், இந்த கேஸை பற்றி எடிட்டர் குமார் எதுவும் பேசணும்னு சொல்கிறேன். நான் போயிட்டு வந்துடுமா? சரி, நீ அங்கே போய் என்னென்ன ஃபோன் ஓகே, நான் இங்கே பார்த்துக்கிறேன். அந்த ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியா? ஓகே ஓகே சார், 3 சோர்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்கு. அவசரப்படாதீங்க, நான் ஒரு முக்கியமான சோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அனைத்து தொகுதிகளுக்குமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது சற்று நேரத்தில் Why? சார், தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நடந்துட்டு வர இந்த வாக்கு எண்ணிக்கை தான் பரபரப்பா பார்க்கப்படுவது. உங்களோட கட்சி தான் அதிகமான ஊழல் பண்ணதா பேசப்படுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன விட கேட்டதே கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க கட்சி ஊழல் பண்ணியிருந்தா இத்தனை இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த ரிசார்ட்டோட ஓனர் யாரு? தெரியலைங்க சார். சார், எதுக்கு சார் இப்போ நடிச்சீங்க? ஓனர் யாருன்னு தெரியாம நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜெனரேஷன்டா நீங்க. சார், என்ன சார் சம்மந்தமே இல்லாம எதை பேசுறீங்க? முதல்ல போய் ஓனர் கூப்பிடு. வா. ஓகே சார். லாக்அப் நியூஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லு. எங்க கட்சி எந்த ஊழலும் செய்யலன்னு அடிச்சு சொல்ல முடியும். சுரேஷ் கேஸில் ரம்யாவோட கனெக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த நகைங்களை வச்சு தான். உங்களுக்கு இந்த ரம்யாவோட ஆரம்ப காலம் தெரியாதுல்ல? 99 சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆனப்போ ஊரில் இருந்த பெரிய பெரிய தலைங்கெல்லாம் அவ பின்னாடி பைத்தியமாக தெரிஞ்சானுங்க. கோபாலன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஈட்டிங்கிற பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருந்தான். பாவம் இப்போ உயிரோடு இல்லை. அவனுக்கு இந்த அண்டர்வேர்ல்ட் கான்டாக்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தாதாவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் டீப் கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். கேமரா 2. ஒரே ரைட்டப்ல மொத்த ரிசார்ட்டையும் இழுத்து மூட்டுவேன். இதுதான் சார், நான் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சாரு. டேய், ஒண்ணு மட்டும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல, எல்லாரையும் அறைவேன். சார், இப்போ என்ன வேணும்? இந்த ரிசார்ட்டோட ஓனர் பேர் அவ்வளோதானே? டேய், ஓனரோட பேரை தானே கேட்டேன், ரிசார்ட்டேவையா கேட்டேன்? சொல்லி தொலையேன். இந்த தாதாவுக்கு இந்த பொண்ணு மேலே ஃபுல் லவ். நிறைய நகைலாம் கிஃப்டாவோட கொடுத்துக்கிறான். அதில் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை நகை இருந்ததாக கூட பேச்சு. நகை மட்டும் இல்லை, இந்த பொண்ணு நடிச்ச நிறையா படத்துக்கு தலைவன் தான் ஃபைனான்ஸ். எல்லாம் வெளில யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் கோபால் ஃபுல் போதையில் இருந்தப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டான். யாருன்னு கேட்டால் ஷாக் ஆகிடுங்க. சொல்லவா? யார் சார்? யாரா? லைவ். முக்கிய செய்தி. மீஞ்சூர் ரங்கநாதன் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக மாமுதி கழகம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சார், நம்ம இந்த கேஸை வேற ஆங்கிள் விசாரிச்சாலும் அது கடைசியாக வந்து நிற்கிற இடம் மீஞ்சூர் ரங்கநாதன். எஸ், சுரேஷ் கேஸுக்கும் இப்போ நடந்த ரம்யா மர்டருக்கும் மீஞ்சூர் ரங்கநாதனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனால் எப்படின்னு தான் தெரியல. முதல்ல இந்த மீஞ்சூர் ரங்கநாதன் யாரு, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த லிங்கை என்னென்னு முழுசாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், நான் போய் மீஞ்சூர் போய் என்னன்னு விசாரிக்கிறேன். நீ அங்கே போய் விசாரிக்கிறது யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சிங்கத்தோட குகைக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடி ஆகணும். பி கேர்ஃபுல் சக்தி. ஷுவர் சார். சார், மீஞ்சூர் ரங்கநாதன் ஐயாவோட பழைய வீடு எங்க இருக்கு? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போங்க சார்.
சரி ஓகே தேங்க்ஸ். நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆள போறவரு முதல்ல தங்கியிருந்த விட இதுதான் சார். இவர் தான் சார் மாணிக்கம். மாணிக்கம், நாளைக்கு நம்ம ஐயா ஊர்லேருந்து வர்றாங்கல்ல, அதனால போலீஸ்காரங்க நம்ம வீட்டை சோதனை கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கள் ஊர் ரொம்ப சின்ன ஊர் சார். பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு கூட தெரியாது. இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு எங்கள் ரங்கநாதன் ஐயா தான் காரணம். எத்தனை வருஷம் இங்கே இருக்குன்னு சொன்னீங்க? 40 வருஷமா இருக்கேன் சார். சின்ன வயசில் நானும் அவரும் ஒன்றா கோலி விளையாண்டுருப்போம். இப்போ இதெல்லாம் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டுனா வெளியே போ. சரிங்க சார். இப்போ நம்ம என்னத்தை சொல்லிட்டோம்? ஐயா உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க சார். தேங்க்ஸ். வணக்கம் என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே. என் மீதும் எங்கள் கட்சியின் மீதும் நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கு கோடான கோடி நன்றி. சார், மீஞ்சோ ரங்கநாதன் வீடை செக் பண்ணதுல பழைய பைபிள், சர்ச்சில் இருந்து வர சர்க்குலர் லெட்டர்ஸ்ன்ட்டு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட திங்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் ரொம்ப வருஷமா இருக்க பெரியவர் பட்டையும் கொட்டையுமா இருக்கு. சார், நம்ம கேஸில் 2 கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒன்று செபாஸ்டின், இன்னொன்று பெர்னாண்டஸ். இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ரங்கநாதன் சம்மந்தம் இருக்கு. சக்தி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. திரும்ப நானே கூப்பிட்றேன். நான் பெருசு இந்த வயசில் உனக்கு துப்பறிகிற வேலையெல்லாம் தேவைதானே? வெயிட் பண்ணுற நேரத்தில் உன் பேப்பரை படித்தேன். இதோடு நீ நிறுத்திக்கலன்னா நீ செத்துட்டேன்ற நியூஸு உன் பேப்பர்லேயே ஹெட்லைன்ஸில் வந்துடும். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த சலுகையோ பதவியோ கொடுக்கக்கூடாது. தலைவரே, லாக்அப் நியூஸ்னு ஒரு பத்திரிகைக்காரன் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து ஓனர் யாருன்னு கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்கிறான். அவன் என்னம்மா உயிரோடு இருக்கான்? எனக்கு முன்னாடி தான் போயின்னுக்கிறான். டேய் வேண்டாம், நான் சிஎம் பதவியாக இருக்கிற இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் தகவல் கொடு. கண்டிப்பாக தலைவரே, பின்னாடியே போய் பார்க்குறேன்.